பெரியார்கள், பொதுமக்கள், அன்னையர் முன்னணி உறுப்பினர்கள் வந்து அன்ன பூபதி என்பவா வந்து மட்டக்களப்பு மாமாங்கேச பிள்ளையார் ஆலயத்தில் வந்து எங்களோட பெண்களுக்கான பாதுகாப்பு, சிறுவருக்கான பாதுகாப்பு. எப்படி வருவார்கள் சொன்னால் கேட்டால வர மாட்டார்கள், படலையால் வர மாட்டார்கள். கம்பிகளை வெட்டி வேரிகளை பிரித்து அதை மிதித்து அதுக்கு மேல் ஏறி எல்லாத்தையும் கபலீகரம் செய்து கொண்டுதான், தேங்காயும் உடைச்சி சப்பிக்கொண்டுதான் அவர்கள் உள்ளுக்கு. இந்திய அரசுக்கு எதிராகவோ அல்லது இந்திய ராணுவத்துக்கு எதிராகவோ இங்கு கருத்துக்களை சொல்லவில்லை. இங்கு நடந்திருக்கின்ற வரலாற்றை தான் நாங்கள் மீட்டி பார்க்கின்றோம். வணக்கம் உறவுகளே, மேலும் ஒரு காணொலி சந்தபெரிய மகிழ்ச்சி. நான் உங்கள் ஜே கே ரவி. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணம் நல்லூர் அடியில் திலீபன் அண்ணாவுடைய நினைவாலயத்துக்கு அருகிலாக நிற்கிற மெயினண்டு பார்த்தீங்கன்னா இன்று தினம், அதாவது 19/4/2024 வந்து அன்ன பூபதி என்பவா வந்து மட்டக்களப்பு மாமாங்கேச பிள்ளையார் ஆலயத்தில் வந்து எங்களோட பெண்களுக்கான பாதுகாப்பு, சிறுவருக்கான பாதுகாப்பு, இந்திய அமைதிப்படை போன்றவற்றை எல்லாம் எதிர்த்து ஒரு உண்ணாவிரத போராட்டம் ஒன்று இருந்தவா. இந்த உண்ணாவிரத போராட்டம் இருந்து தான் வந்து இன்றைய தினம் வந்து அவள் வந்து இறந்திருக்கிறார். அதாவது தியாக பயணம் வந்து அந்த முடிவு பெற்ற தினம் தான் இன்றைய தினம். அதற்கான நினைவஞ்சலி எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லூர் ஆலயம், அதாவது திலீபன் அண்ணாவுடைய நினைவாலயத்துக்கு முன்னால் இருக்கிற இடத்துதான் அவனுடைய நினைவு வந்து இன்றைக்கு தினம் நடந்து பெற்றுக் கொண்டிருக்கு. அந்த நினைவு எவ்வாறு இடம்பெறுகின்றதான் பார்க்கணும். ததுக்கு புத்தாங்க சேனல் சப்ஸ்கிரைப் செய்து அதில் பெல்லைக்கான பற்றி காண நண்பர்களை பயணங்கள் வாங்க நம்முடைய காணொலிக்குள்ள போகலாம். சார்பமத பெரியார்கள், பொதுமக்கள், அன்னையர் முன்னணி உறுப்பினர்கள் பல நூற்றுக்கணக்கானோர் முகத்துவார வீதி ஊடாக அரசடி சந்தி கல்முனை வீதியால் கல்லடி பாலத்தை கடந்து கடற்கரை வீதி வழியாக நாவலடியை அடைந்து தியாக செம்மல் அன்னை பூபதி அம்மாவின் 36ஆம் ஆண்டு நினைவுகளோடு அன்னையின் தியாக பயணத்தை, எங்கள் தேச விடுதலையின் ஓர் மைல்கல்லாக பதியப்பட்ட அந்த தியாக பயணத்தை நினைவு கூறும் முகமாக இங்கே தியாக தீபம் திலீபன் அண்ணாவின் நினைவு தூவியின் முன்னால் ஒன்று கூடியிருக்கின்ற இந்த வேளையிலே அன்னையின் நினைவேந்தல் நிகழ்வுகளை நாம் இப்பொழுது ஆரம்பிக்கின்றோம். இந்த நிகழ்வின் பொது சுடரேற்றி அன்னையின் தியாகத்தை எங்கள் இதே கோவிலில் நிறுத்தி அகவணங்கம் செய்வோம். இப்பொழுது அந்த வகையில் பொது சுடர் ஏற்றுவதற்காக தமிழ் தேச விடுதலை போராட்டத்தில் 2 மாவீரர்களை ஈகம் செய்த அந்த மாவீரர்களோடு உடன் பிறந்த சகோதரன் திரு துரைராஜா ராஜகுருவன் அவர்களை இப்பொழுது பொது சுடரேற்றுவார். தொடர்ந்து தலை சாய்த்து அகவணக்கம் செய்வோம். நிறைவு செய்வோம். தொடர்ந்து அன்னையின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து குழுமி இருக்கின்ற உறவுகளால் மலர் அஞ்சலி நிகழ்வுகளும் தொடர்ந்து இடம்பெறும். மண்ணில் மாதவ பெண்மையா
அந்த புன்னை மரநிழலில் அன்னை தவம் இருந்து போனாளன்று அன்னம் தன்னை ஒதுக்கி தன்னதும் விட தாயின் அடி மனதில் தாகம் வந்தது யாகம் போல் தொடர்ந்தது யாகத்தீ எழுந்தது அன்னை பூபதி தாய் பூமுகத்தின் கண் சிவந்தது வானம் அழுகிறந்தது பூமி அதிர்ந்து நின்றது அன்னை வாடு வந்த கோலம் கண்டு புயல் எழுந்தது. அன்னை பூபதி அன்னையார் தீபம் அவளை தெய்வமாய் வணங்கேன். அன்னை பூபதி அன்னையார் தீபம் அவளை தெய்வமாய் வணங்கேன். மண்ணிற்கு தாயை மகாலட்சுமி மனதாலே வாழ்த்து. மண்ணிற்கு தாயை மகாலட்சுமி மனதாலே வாழ்த்து. அன்னை பூபதி அன்னையார் தீபம் அவளை தெய்வமாய் வணங்கேன். அன்னை பூபதி அன்னையார் தீபம் அவளை தெய்வமாய் வணங்கேன். தீபம் அவளை தெய்வமாய் வணங்கேன். அன்னை பூபதி அன்னையார் தீபம் அவளை தெய்வமாய் வணங்கேன். பன்னிட்டு தாயை மகாலட்சுமி மனதாலெங்கும் வாழ்த்து. பன்னிட்டு தாயை மகாலட்சுமி மனதாலெங்கும் வாழ்த்து. அன்னை பூபதி அன்னையார் தீபம் அவளை தெய்வமாய் வணங்கேன். அன்னை பூபதி அன்னையார் தீபம் அவளை தெய்வமாய் வணங்கேன். ஒரு வரலாற்று நிகழ்வு, ஒரு வரலாற்று மைல்கல் என்று நாங்கள் சொல்லுவதற்கு இன்னும் ஒரு காரணமும் இருக்கின்றது. யாராவது வடக்கு கிழக்கு தாயகத்தை சட்டங்கள் மூலம் பிரிக்கலாம், சதித்திட்டங்கள் மூலம் பிரிக்கலாம், இராணுவத்தின் மூலம் பிரிக்கலாம், அல்லது குடியேற்றங்களை இடையிலே செருகி எங்களுடைய தாயகத்தை துண்டாடலாம். ஆனால் வடக்கும் கிழக்கும் என்பது எப்பொழுதும் இணைந்த ஒரு தாயகம், தமிழர் தாயகம் என்பதை பறைசாற்றுகின்ற ஒரு மரணமாகத்தான் அன்னை பூபதியினுடைய தியாக மரணம் இடம்பெற்றிருக்கின்றது. மட்டக்களப்பிலே ஒரு தியாக வெள்ளியிலே அவர் மரணம் அடைந்திருந்தாலும் கூட இன்று உலகம் முழுவதிலும் தமிழர்கள் இந்த நினைவேந்தலை கொண்டாடுகின்றார்கள். அதே போல வடக்கு கிழக்கிலும் நாங்கள் எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்திய ராணுவம் இங்கே இருந்த போது ஒரு சில முக்கியமான பதிவுகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அவர்கள் குழந்தைகள், பெண்கள் என்று பார்க்கவில்லை. ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் தேடுதல் வேட்டைகள் இடம்பெற்றன. தேடுதல் வேட்டைகள் இடம்பெறுகின்ற போது அவர்கள் ஆட்களை கைது செய்து சாரி சாரியாக அழைத்து சென்று கோவில்கள், வைத்தியசாலைகளிலே தங்க வைத்து அந்த வெயிலிலே இருத்தி விடுவார்கள். அப்படி நான் 3-4 தடவைகள் நான் அந்த வெயிலிலே இருந்திருக்கின்றேன். கிளிநொச்சி கந்தசாமி கோவிலிலே இங்கே இருக்கின்ற பெரியவர்களுக்கு ஞாபகம் இருக்கும். 3-4 தடவைகள் அவர்கள் எங்களுடைய ஊரை சுற்றி வளைத்தார்கள். சுற்றி வளைத்து அவர்கள் எப்படி வருவார்கள் என்று சொன்னால் கேட்டால வரமாட்டார்கள், படலையால் வரமாட்டார்கள். கம்பிகளை வெட்டி வேரிகளை பிரித்து அதை மிதித்து அதுக்கு மேல் ஏறி எல்லாத்தையும் கபலீகரம் செய்து கொண்டுதான், தேங்காயும் உடைச்சி சப்பி கொண்டுதான் அவர்கள் உள்ளுக்கு வருவார்கள். அன்று ஆண்கள் பிடிக்கப்படுவார்கள், பெண்கள் கைது செய்யப்படுவார்கள். எல்லாரும் சாரி சாரியாக கலைக்கப்பட்டு ஒரு பொது மண்டபம் அல்லது கோவில் போன்ற இடங்களிலே அவர்கள் அந்த வெயிலுக்குள்ள இருத்தப்பட்டு அங்கு விசாரணைகள் நடக்கும். தேவையானவர்களை கைது செய்து அழைத்து செல்வார்கள். இவ்வாறான ஒரு நெருக்குதலுக்குள் தமிழர் தாயகத்தினுடைய அனைத்து பகுதிகளுமே இருந்த போதுதான்
இந்த பெண்களுக்குரிய பாதுகாப்பும் குழந்தைகளுக்குரிய பாதுகாப்பும் இல்லாததற்குரிய காரணத்தை புரிந்து கொண்ட மட்டுகம்பாறை அன்னையர் முன்னணியினுடைய ஒரு முக்கிய நிர்வாக உறுப்பினரான அன்னை பூவதி அவர்கள் இந்த போராட்டத்தை தானாக முன்வந்து மேற்கொண்டார்கள். முதலில் ஒரு தாய் இருந்தார். அவர் இராணுவத்தால் கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்டார். அதன் பின்னர் அந்த தொடர்ச்சியாக அன்னை பூவதி அவர்கள் அங்கே இருந்தார்கள். மட்டக்களப்பு மாமாங்க பிள்ளையார் ஆலயத்திலே இருந்தார்கள். அன்னை பூவதி அவர்களுடைய இந்த மரணம் இடம்பெற்ற போது, இந்த தியாக மரணம் இடம்பெற்ற போது இந்திய ராணுவமே வெளியேறு என்கின்ற கோஷம் இந்த தாயகத்திலே பரவலாக எதிரொலிக்க தொடங்கியது. அதன் பயனாக அன்னை பூவதி அவர்கள் ஒரு தனி மனிதனாக நின்று ஆற்றிய பங்களிப்பின் பயனாக 89ஆம் ஆண்டு இறுதியிலே வந்து இந்திய ராணுவம் எங்களுடைய மண்ணை ஆக்கிரமிப்பதை கைவிட்டு விட்டு அவர்கள் பின்வாங்கி தங்களுடைய இடங்களுக்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது. உண்மையில் நாங்கள் இந்திய அரசுக்கு எதிராகவோ அல்லது இந்திய ராணுவத்துக்கு எதிராகவோ இங்கு கருத்துக்களை சொல்லவில்லை. இங்கு நடந்திருக்கின்ற வரலாற்றை தான் நாங்கள் மீட்டி பார்க்கின்றோம். இந்த வரலாற்றின் பின்னணியில் இருந்து இந்திய அரசு தமிழ் மக்களுடைய அரசியல் வேளவாவை புரிந்து கொண்டு தங்களுடைய நலனையும் பாதுகாத்துக் கொண்டு இலங்கை தீவிலே இருக்கக்கூடிய 2 அதிகார மையங்களை ஏற்றுக்கொண்டு இந்த வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தை அங்கீகரிப்பதன் மூலம் தங்களுடைய பாதுகாப்பு அரணையும் தாங்கள் தக்க வைத்துக் கொண்டு மத்திய ஆசியாவிலும் தென்கிழக்கு ஆசியாவிலும் இந்தியாவை மையப்படுத்தி ஈரானை மையப்படுத்தி நிலை கொண்டிருக்கக்கூடிய சீனாவை மையப்படுத்தி நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த பூகோள அரசியல் போட்டியில் இந்தியா ஒரு தனித்துவமான இடத்தை அடைய முடியும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றோம். நீங்கள் குறிப்பாக பார்த்தால் விளங்கும், எல்லாளன் அவர்கள் இலங்கையை ஆண்ட போது தமிழர்களுடைய எல்லை விஜிதபுரம் என்ற ஒரு இடத்திலே இருந்தது. அவர்களுடைய இது ஒரு வரலாற்று ரீதியான விடயத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். எல்லாளன் ஆண்ட போது விஜிதபுரத்திலே தான் தமிழர்களுடைய எல்லை இருந்தது. அது இப்பொழுது இருக்கின்ற தம்புள்ளைக்கு கிட்ட மாத்தளை மாவட்டத்திலே வருகிறது என்று சொல்லுகிறார்கள். விஜிதபுர யுத்தத்தில் வந்து எல்லாளன் அவர்களுடைய மகன் திக்கஜன் அவர்கள் தளபதியாக நின்று சண்டையிடுகிறார். அங்கு அவர் மரணம் அடைகிறார். அதன் பின்னர் அந்த சண்டை அன்றாபுரத்துக்கு வருகின்றது. தமிழர்களுடைய எல்லை அன்றாபுரத்துக்கு வருகின்றது. அதற்கு பின்னர் காலனித்துவ காலங்களின் போது இந்த எல்லைகள் படிப்படியாக சுருங்கி இப்ப நாங்கள் வவுனியாக்கண்டால 3 முறுப்பில் தான் இந்த வடமாகாண எல்லை போயிருக்கு. அது ஈரட்டையில உங்களுக்கு இரட்டப்பெரிய குளத்துல தெரியும். அங்க பஸ்ல போனாக்கள் பிரச்சனை நேரத்துல பஸ்ல போனாக்கள் தெரியும். அதுல இறக்கி எல்லாம் செக் பண்ணுவாங்க. அந்த இடம் ஒரு எல்லையாக பாதுகாக்கப்பட்டு இந்தியால தமிழர் படை அங்கால சிங்களப்படை என்று சொல்லி அந்த எல்லை பாதுகாக்கப்பட்டு வந்தது. இப்ப திரும்ப 2009க்கு பிறகு இந்த எல்லை எங்க இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இந்த இந்தியாவினுடைய பாதுகாப்பு முன்னரங்கு இப்ப எங்க இருக்கு? இப்ப கச்சதீவில இருக்கு. அப்ப படிப்படியாக வரலாற்று ரீதியாக இந்தியா தன்னுடைய கையை விட்டு வந்திருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் வரலாற்று ரீதியாக உணர்கிறோம். இப்ப கச்சதீவு தான் இந்திய அரசியல்ல இப்ப பிரதான பேசு பொருள். கச்சதீவை இந்தியா பிடிக்குமா பிடிக்காதா? இந்திய எதிர்கட்சிகள் கேட்கின்ற பிரதான கேள்வி அதுதான். அப்ப படிப்படியாக தமிழர்கள், அதாவது இந்திய நலனை பாதுகாக்கக்கூடிய ஒரு பலத்தினுடைய ஒரு அதிகார மையத்தினுடைய பலம் குறைக்கப்பட்டு இப்பொழுது அந்த இந்தியாவினுடைய முன்னரங்குகள் சீனாவினாலும் சிங்கள அரசுகளாலும் கபலீகரம் செய்யப்பட்டு இப்ப வந்து கச்சதீவுல நிக்குது. அப்ப கச்சதீவுல நின்று பார்த்தா இந்தியா தெரியும். இவ்வாறான ஒரு அச்சுறுத்தலான சூழ்நிலையை உருவாக்கியது யார் என்று கேட்டால் அது இந்தியாதான். தமிழர்களை அழிப்பதன் மூலம், தமிழர்களுடைய ராணுவ பலத்தை அழித்ததன் மூலம், தமிழர்களுடைய அரசியல் பலத்தை அழித்ததன் மூலம், அவர்களை ஒரு தரப்பாக ஏற்றுக்கொள்ள மறுத்ததன் மூலம், அவர்களை ஒரு போடுதடிகளாக வைத்திருக்கலாம் என்று தாங்கள் அந்த விடயங்களை கையாண்டு வருவதன் மூலம் இன்று இந்தியா தன்னுடைய பாதுகாப்பை இழந்திருக்கிறது. இதுதான் அன்னை பூவதியினுடைய 36வது ஆண்டு நினைவேந்தலிலே நாங்கள் இந்தியாவுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நினைவேந்தலிலே நாங்கள் அன்னை பூவதி அவர்கள் எங்களுக்கு வழங்கி இருக்கின்ற இந்த வரலாற்று வாய்ப்பை
எங்களுடைய அரசியல் தலைவர்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் நினைவுறுத்துவதுடன் இப்பொழுது உலகம் முழுக்க ஒரு உலகளாவிய அரசியல் மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ரஷ்ய உக்ரைன் யுத்தம், இஸ்ரேல் பலஸ்தீன யுத்தம், இஸ்ரேல் ஈரானிய யுத்தம், அமெரிக்க சீன கெடுபிடிகள் என்று ஒரு ராஜதந்திர மாற்றத்துக்கான காலங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றது. இந்தியா ரஷ்யாவின் பக்கம் நிற்பதா அமெரிக்காவின் பக்கம் நிற்பதா என்று தெரியாத ஒரு சூழலிலே தடமாறிக் கொண்டிருக்கின்றது. இந்தியாவுக்கு இலங்கை தீவிலே தன்னுடைய அதிகாரத்தை வைத்திருப்பதற்கு தமிழர்களை விட்டால் வேறு யாரும் இல்லை என்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றது. ஆனால் பிடிவாதமாக இந்தியா அதை மறுத்துக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் இந்தியாவுக்கு எதிரானவர்கள் அல்ல. அன்னை பூவதியர்களுடைய போராட்டம் எங்களுடைய மக்களை பாதுகாப்பதற்காக தான் இருந்தது. அது தொடர்பாகத்தான் அவருடைய 2 கோரிக்கைகளும் இருந்தன. முதலாவது கோரிக்கை, அவர் உடனடியாக போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும். 2வது கோரிக்கை, விடுதலை புலிகளோடு அரசு பேச வேண்டும். இந்த 2 கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ் மக்களுடைய பாதுகாப்பை வடக்கு கிழக்கிலே உறுதி செய்ய வேண்டும், அவர்களுடைய இருப்பை உறுதி செய்ய வேண்டும், அவர்களுடைய தாயக கோட்பாட்டை உறுதி செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தான் அன்னை பூவதி அவர்களுடைய மரணம் நிகழ்ந்தது. எனவே இந்த வரலாற்று சந்தர்ப்பத்திலே எம்மை சூழ்ந்திருக்கின்ற வெள்ளாதிக்கங்கள் இந்த உண்மைகளை புரிந்து கொண்டு தமிழர்களை ஒரு தரப்பாக ஒரு மக்களாக அங்கீகரித்து வடக்கு கிழக்கிலே அவர்களுக்கு தேவையான ஒரு ஒருங்கிணைந்த தாயகத்தையும் தாயக அதிகாரத்தையும் இறைமையையும் வழங்குவதற்கு முன்வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த சந்தர்ப்பத்திலே நாம் அவர்களுக்கு சொல்லுகின்ற செய்தியாக, அன்னை பூவதி அவர்களுடைய தியாக மரணம் சொல்லுகின்ற செய்தியாக இருக்கின்றது என்று நினைவுறுத்தி கொண்டு என்னுடைய சிறிய கருத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த நாட்டு பற்றாளர் தினமாகவும் இன்றைய அந்நிய பூவதி அவர்களின் நாள் இங்கே விளங்குகின்றது என்பதனையும் நாங்கள் தெரியப்படுத்தி, இன்று யார் இந்த அன்னை பூவதி என்று இன்றைய தலைமுறையினர் கேட்கலாம். 1987 ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் இங்கே கச்சாத்திடப்பட்ட பின்னர் இந்திய படையினர் எங்களுடைய தமிழினத்தின் பாதுகாப்பு கருதி அந்த பாதுகாப்பின் நிமித்தம் வடகிழக்கு தமிழர் தாயக பகுதி எங்கும் இந்திய அமைதிப்படியாக பல்லாயிரக்கணக்கான படையினர் நிலை கொண்டு எங்கள் இனத்தை பாதுகாப்போம் என்ற ஒரு உறுதியோடு வந்தவர்கள்தான் இவர்கள். அந்த காலகட்ட பகுதியிலே இந்த விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த அமைப்பு பின்னர் இந்திய இராணுவத்தினருக்கும் யுத்தம் ஏற்பட்டதன் பின்னர் வடகிழக்கு தாயக பகுதி எங்கும் மிகவும் மோசமாக தமிழர்கள் அடக்கி ஒடுக்கி நசுக்கப்பட்டு கொண்டிருந்த பின்னர் அதனோடு சேர்ந்து இயங்கிய துணை ஆயுத குழுக்கள் ஊடாக எங்களுடைய தமிழர்கள் பல்லாயிரக்கணக்கில் கண்முன்னே கொல்லப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள், காணாமல் போகடிக்கப்பட்டார்கள். சின்னஞ்சிறு சிறுமிகள், இளம் பெண்கள் இந்திய இராணுவம் கிராமங்கள் ஊடாக துணை ஆயுத குழுக்கம் மூலம் தேடுதல் வேட்டை நடத்தி கொண்டிருந்த பொழுது இழுத்து வெளியிலே தூக்கி எறியப்பட்டு கற்பழிக்கப்பட்டார்கள், கொடுமைக்குள்ளாக்கப்பட்டார்கள். இந்த வகையிலே தனது கொடு